நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மேஷராசி மற்றும் மேஷலக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய பெயர்ச்சி எப்படி, என்ன, பிளஸ் எதுல நீங்கள் லிட்டில் எச்சரிக்கையா இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் நான் சொல்வேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ராகு கேது பெயர்ச்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தா பிரம்மாண்டம், சாதகத்துக்கு மேல சாதகம். ஒரு 20% காஷனாகவும் 80% சம்திங் எக்ஸ்ட்ராடினரி அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது தான் சொல்லணும். 7 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல இந்த ராகு 11ஆம் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது மட்டும் இல்லாம உங்களுடைய திசா புத்தி எப்படி இருக்கு அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. ஃபேவரபிளான திசா புத்தி மட்டும் இருந்ததுன்னா அனைத்து விஷயங்களும் நீங்க 1 2 3 4 5 அப்படின்றது இல்லாம எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் லாபகரமாக அப்படின்னா உங்க வழியில சாதகமாக உங்களுக்கு முடியும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த பொன்னான காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அதுதான் சரி. ஒவ்வொரு செக்டாரா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் உடனே வர்றது ஃபினான்ஷியல் பொசிஷன். அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் லாபஸ்தானத்துல ராகு இருக்கும்போது ராகு சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார். அது மட்டும் இல்லாம அதுலதான் சதயம்ன்ற ஒரு நட்சத்திரமும் இருக்கு. ஸோ சதயம் ராகுனுடைய நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு என்ன பொருளாதாரத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, நீங்க இஎம்ஐ கட்டிட்டே இருக்கீங்க, முடியவே மாட்டேங்குது அப்படின்னாலும், தேவையில்லாம வாங்கிட்டீங்களோ, அபிலாஷையில மாட்டிட்டு இருக்கீங்களோ அப்படின்னாலும், நீங்க தங்க நகை வச்சு நீங்க அடகு வச்சிருக்கீங்க, திருப்பியே 4-5 வருஷமாச்சு, ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலன்னு தத்தளிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க தட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா? கவலையே படாதீங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இத்தனை பிரச்சனையும் உங்களுக்கு முடிக்கிறதுக்காக தான் அவர் வரார். அதுவும் ராகு 11ல அப்படின்னாலே பிரம்மாண்டம். அதுல குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா ராகுவை பார்க்கறதுனால அனைத்து விஷயங்களும் நியாயத்தின் அடிப்படையில இங்க சூப்பரா முடியும். இங்க ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ராகு அப்படின்னாலே அபிலாஷை. அந்த அபிலாஷைன்றது எப்பயுமே கூடாது இல்லையா? ஆசை இருக்கலாம், ஆனா எதுவுமே பேராசை இருக்கக்கூடாது இல்லையா? அந்த பேராசைன்ற ஒரு ஸ்தானத்தை குரு தன்னுடைய பார்வையால பார்த்து நியாயத்தின் அடிப்படையில எல்லா விஷயத்தையும் முடிச்சு கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கார் இந்த குரு பயிற்சி வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி மே மாசம் முடிஞ்சிடும். ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6 2026 வரைக்கும் இருக்கு. சோ குருனுடைய காலம், குரு பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலம் மிக மிக பொன்னான காலம். ஸோ ஒரு 6 மாசம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது லாஸ்ட் 6வது மாசம். பட் அதுலயுமே கொடுக்கறதுல குறை இருக்காது, ஆனா நியாயத்தின் அடிப்படையில அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு கிரிப் நீங்க பிடிச்சுக்கணும். ஸோ இது 18 மாசத்தினுடைய ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். பட் ஒவ்வொரு மாசமும் இந்த ராகு நாள் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸஸ் எல்லாமே உங்களுக்கு மாத பலன்ல சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நீங்க அதையும் பார்க்கும்போது அந்தந்த மாசத்துல எப்படி இதை நீங்க கிராப் பண்ணிக்கலாம், இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்க ஃபண்டாஸ்டிக்கா யூஸ் பண்ணி அனைத்து பிரச்சனையிலிருந்து லாபகரமா முடிச்சுட்டு வரலாம். சம்திங் சூப்பர் மேஷராசி மேஷலக்ன அன்பர்களே. சரி, வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். அதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை, பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு டக்கு 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 டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்ணது ஒரு லோவர் கிரேட்ல இருந்தாலும் டக்குன்னு 3 மாசத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுடைய டீம் லீடர், டீம் ஹெட், அப்பா சூப்பர்ப்பா, என்னதான் சீனியாரிட்டி அப்படின்னு இல்லைன்னாலும் பட்ட கிளப்புறாம்ப்பா அப்படின்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பொசிஷன் வரும். நம்ம எல்லாம் டிராகன் மூவி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த டிராகன் மூவில எப்படி உள்ள நுழையும் போது ஒரு மாதிரி இருந்தார், ஆனா உள்ள நுழைஞ்ச உடனே டக் 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 டக்குன்னு அப்லிஃப்ட்மெண்ட். அந்த அப்லிஃப்ட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா உண்மையான ரிசல்ட்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு கொடுக்குற வேலையை நீங்க சின்சியரா பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்குண்டான முயற்சிகள், அதுக்குண்டான தேடுதலை நீங்க ஏற்படுத்தி அதனால உண்மையான வெற்றியை நீங்க டக்கு 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 டக்குன்னு ஹை பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாம
ஆன்சைட்டுக்கு யாரெல்லாம் போக விருப்பப்படுறீங்களோ போய் நல்ல ஒரு முயற்சி எடுத்து அதுல பெரிய செக்டாருக்குள்ள நுழைய போறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு டாப் ரேங்கிங் ஃபாரின்ல, மறு மாநிலத்துல, அடுத்த ஊர்ல, இந்த மாதிரி பல விதத்துல பல வேற்று மனிதர்களால் நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ சந்தோஷம் வழிஞ்சு பொங்க போகுது, பொருளாதாரம் பணம் சுத்தி சுத்தி கிடைக்க போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கடனை அடைச்சிடுவீங்க. ஸோ கடன் அடைக்கிறது அப்படின்றது தான் உங்களுடைய முதல் குறிக்கோளா இருக்கும். ஏன்னா நிறைய கடன் வாங்கி வாங்கி அது போதுண்டாப்பா வட்டி கட்டி கட்டி அப்படின்ற இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது மிகப்பெரிய விமோச்சனம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய தொழில புது புது டெக்னிக், ராகுனாலே டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்னாலஜி அப்படின்ற மூலியமா உங்களுக்கு புது புது ஐடியாஸ் தோணும். அண்ட் நீங்க நார்மலா பண்றதை விட பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய லேபரர்ஸ் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே நீங்களே மேனேஜ் பண்ற அளவுக்கு சூப்பரா அங்க நடந்து அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா அபிவிருத்தி நடக்கும். அதே மாதிரி புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமா, வேலையில் இருக்கீங்க ஆனா நியாயப்படி அந்த வேலைன்றது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படின்னா கவலையே படாதீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ராகு குருனுடைய பார்வையினால் நீங்க தொழிலதிபராக இருக்கக்கூடிய யோகம் உங்க சுய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா நீங்க சூப்பரா தொழில் ஆரம்பிச்சு அது சின்ன லெவல்ல ஆரம்பிச்சாலே கடகட கடகடன்னு பெரிய லெவல்ல வரும். ஸோ உங்களுக்கு உகந்த ஜாப் நீங்க ஆரம்பிச்சு அதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணி பிரமாதமான அப்லிஃப்ட்மெண்ட் வரும். எப்பயுமே பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வேலையில் இருக்கிறவங்க முதல் கேள்வி என்ன கேட்பாங்க, எங்க மேடம் போவோம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, பணத்துக்கு எங்க போறது, ஏற்கனவே 108 இஎம்ஐ வாங்கி வச்சிருக்கோம், அதனால தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்ப பிசினஸ் ஆரம்பிக்க தெரியும், ஆசை இருக்கு, ஏன்னா இந்த கம்பெனியை சூப்பரா நாங்க கொண்டு வந்தோம், அதே தான் தனியா உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலோ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சாலோ இப்போ உண்மையான ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு வருவார். அதே மாதிரி அதுக்குண்டான வழிகள் வந்து இப்போ பிறக்கும். ஸோ அது பிறக்கிறதுனால நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் மல்டி டாஸ்கிங் மூலியமா பல விஷயத்தை நீங்க ஜெயிச்சு வருவீங்க. சரி, திருமண வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ 7.5 சனி நிச்சயம் அப்படின்னு தடுக்க வேண்டிய விஷயங்கள் ஒண்ணுமே கிடையாது. குரு பயிற்சிக்கு அப்புறம் ராகுவும் சூப்பரா இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான உங்களுக்கு மணவாளன் அல்லது மனைவி அமைவாங்க. மறுமணம் நடக்கிறதுக்கும் அதீத வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைஞ்சு இருக்கு. ஸோ அனைத்து விஷயத்திலையும் சுகம் வந்து தாண்டவமாடும். 5ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால நிறைய பிளஸஸ். உங்க குழந்தைகளுக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் பிரச்சனை இருந்ததோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 50-60 வயசா இருக்கலாம், உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகி அவங்க பிரிஞ்சு இருக்கலாம், டைவர்ஸ்ன்ற ஒரு செக்டார் வரைக்கும் போயிட்டு இருக்கலாம். சுமூகமா அனைத்து பிரச்சனைகளும் உங்க குழந்தைங்களுக்கு முடியும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு சில விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப நீங்க மேஷராசி மேஷலக்ன அன்பர்களாக இருந்து நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய கேர்ஃபுல்லா இருங்க. மிஸ்கேரேஜ் ஆறதுக்கு சில வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி எஜுகேஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு தோணும், அதீதமா படிக்கணும் வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் உங்களுடைய தந்தை வழியில வரவேண்டிய சொத்து, தந்தை அவங்களுடைய உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனால சொத்து தகராறு இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க போய் முன்னிருந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு திருப்திகரமான ஒரு வரவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வில் சம்பந்தமா எழுதி வச்சது எல்லாமே இப்போ உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். எப்பயோ தாத்தா வாங்கி வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி, அது ஒண்ணுத்துக்குமே உதவாதுன்னு நினைச்ச ப்ராப்பர்ட்டி திடீர்னு அதிக விலைக்கு போய் நீங்க எதிர்பார்க்கறத விட, அதாவது அது வந்து ரொம்ப ஒரு லட்சத்துல போகும் அப்படின்னா பல கோடிகள் போற அளவுக்கு கூட இப்போ வந்து உங்களுக்கு நிறைய பிளஸஸ் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ அனைத்து விஷயத்தையும் சூப்பரா ஜெயிக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில். முக்கியமா அரசு வழி அனுகூலமும் இருக்கிறதுனால நீங்க எல்லா விஷயத்தையுமே சாதிச்சுக்கணும். சரி, இதை இன்னும் சூப்பரா மேன்மையடைய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
பிள்ளையார்பட்டி விநாயகரை மனசுல வச்சுக்கோங்க. கற்பக விநாயகர். ஸோ அங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க போயிட்டு வர ஆட்டோமேட்டிக்கா அனைத்து கன்ஃபியூஷன்ஸும் உங்களுக்கு சூப்பரா முடிஞ்சு சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து சூப்பரா நல்வழி நடப்பீங்க. இதுல ஒரு விஷயம் மட்டும் கடுமையா உழைக்க வைக்கும். அந்த உழைப்பு நீங்க நல்லா உழைப்பீங்க, ஏன்னா அதுக்குண்டான ரிசல்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். அப்படின்றதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கள் எந்த செக்டார்லயுமே கிடையாது. வீடு வாங்கிறது, விற்கிறது, நிலம் வாங்கிறது, விற்கிறது அப்படின்ற அனைத்து அபிவிருத்திகளும் நிறைஞ்சிருக்கு. லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தாலே அது சூப்பர். அதுல ராகு இருந்தது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.